அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாரும் கொஞ்சம் நெருக்கமாக வாங்க. ஜும்மா ஆரம்பிக்க முன்ன சஃபரில் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா பின்னால் வரக்கூடிய சகோதரர் உங்களை கடந்துட்டு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நரகவாதி. அதனால் அதுக்கு காரணமாக நாங்கள் ஆகாமல் எல்லாரும் முன்னுக்கு வாங்க, நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்ளும். ஏழாதாக்கள் கொஞ்சம் சாஞ்சு கொண்டு இருந்தால் பரவாயில்லை. என்ற சகோதரர்கள் முன் சஃப் அப்படியே பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் வந்து கொள்வாங்க. ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، عباد الله، أوصيكم أولا إياي بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. صدق الله العظيم. விண்ணையும் மண்ணையும், விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடான ஜீவராசிகளையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் இந்த உலகத்தை தன்னகத்தே பொதிந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்க முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகத்திற்கு ஒரு அருட்குடையாக, மனிதகுலத்துக்கு மாணிக்கமாக, நேர்வழி காட்டும் ஆசானாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தவர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் மனதை ஒரு நிலையாக்கி அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவான் வேண்டியே வந்து அவனுடைய மாளிகையிலே மன தூய்மையுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அந்த வல்லவன் அல்லாஹ் தாய் தகப்பனையும் விட அதிகமாக நம்முடன் இரக்கம் வைத்திருக்கிறான். அதிகமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தருகிறான். எல்லா விதத்திலும் அவன் நமக்கு உதவி ஒத்தாசைகள் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்க்கையில் அவனால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொண்டே இருக்குமாறும், அவனால் தவிர்ந்து ஒதுங்கி வாழுங்கள் என்று எவைகளையெல்லாம் நமக்கு சட்டமாக கடமைகளாக ஆக்கிப்பட்டிருக்கிறதோ அவைகளை சம்பூர்ணமாக தவிர்ந்து இருக்குமாறு முதற்கு எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாகவே அன்று நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டாம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை விட்டு இந்த மார்க்க உபன்யாசத்தை, பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற மாதம் பள்ளி வாயிலெல்லாம் நிரம்பி வழிந்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மனிதர்கள் தான் இன்றும் இருக்கிறோம். ஆனால் பள்ளி வாயிலே ஆங்காங்கே இடங்களை நாம் பார்க்கிறோம். சென்ற மாதம் நமக்கு படித்து தந்த, சென்ற மாதத்திலே நாம் பயிற்சி எடுத்த எல்லா பயிற்சியும் ஷவ்வால் தலைப்பிறை கண்டதிலிருந்து நாம் மறந்து விடுகிறோம்.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே மனிதர்கள் தான் இருக்கிறோம். லுஹருடைய நேரமா, சுபஹுடைய நேரமா, அசருடைய நேரமா பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அசருடைய நேரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய வயோதிபர்கள் என்ன, வாலிபர்கள் என்ன, எல்லோரும் ஒன்று கூடி அழகாக கைகளிலே ஒரு பாத்திரத்தோடு வந்தோம் பள்ளி வாயிலுக்கு. ஏன் வந்தோம்? அல்லாஹுக்காக வேண்டி தொழுவையா வந்தோம்? இல்லாவிட்டால் நோன்பு திறக்க கஞ்செடுக்கவா வந்தோம்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹுக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி நம்முடைய சமூகம் வந்திருந்தால் இன்றைக்கும் நேற்றும் அந்த நிலைமை வந்திருக்கும். கஞ்சிக்காக வேண்டி வந்திருந்தால் மாத்திரம்தான் நோன்பு மாதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே வாலிபர்கள் இங்கும் இருக்கிறார்கள். அசருக்கு இல்ல, இஷாவுக்கு இல்ல, சுபகுக்கு இல்ல, நோன்பு காலத்துல மாஷா அல்லாஹ் எல்லா நேரத்திலும் பள்ளி வாயில் தொழுதோம் அல்லவா? அந்த பள்ளி வாயிலே அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி எத்தனை துஆக்கள் இறங்கினோம், எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொண்டோம். அதே நோன்பு மாதத்தை விட்டு ஏனைய காலங்களில் நாம் துஆ கேட்கிறோமா? பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறோமா? இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே ரமலானும் ஏனைய மாதங்களும் என்ற விடயங்களை கொஞ்சம் ஆராய்வோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மை வந்தது. ரமலான் என்றாலே சுட்டரிக்கும் மாதம், சுட்டரிக்க கூடியது. எதனை சுட்டரிக்கின்றது? மனிதர்களையா? மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை. அந்த சுட்டரிக்கும் மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுட்டரித்து விட்டு நாம் ஏனைய காலங்களில் பாவம் செய்வதற்காக வேண்டியா படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க நாம் நம்முடைய சிந்தனை அதனை தூண்டுகின்றது. இவ்வாறு சிந்திக்க வேண்டுமா என்ற யோசனை வருகிறது. காரணம், இந்த ரமலான் மாதத்திலே என்ன இபாதத்துகள்! சுப்ஹானல்லாஹ், முன்சஃப், தஹஜ்ஜுத், துஆக்கள், தான தர்மங்கள், சதகாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இதே பயிற்சி ஏனைய 11 மாதங்களிலும் வருமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அதனை அல்லாஹுக்காக வேண்டி செய்திருப்போம். இல்லா மாஷா அல்லாஹ், அந்த மாதத்திலும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் செய்திருப்போம். மனிதர்கள் நினைப்பார்கள், இல்லை இந்த ரமலானுக்காக வேண்டித்தான், இந்த மாதத்தில் மாத்திரம்தான் இந்த இஸ்லாமியர்கள் இவ்வாறு என்று அந்நிய சமூகத்தவர்கள் கூட நம்முடைய பள்ளி வாயிலே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமூகம் மாறிவிட்டார்கள். நோன்பு காலம் என்றால் எவ்வளவு மனிதர்கள் பள்ளி வாசலிலே! அல்ஹம்துலில்லாஹ், ஏனைய காலங்களில் பள்ளி வாயில் வெறிச்சோடு இருக்கிறது. லுஹாவுக்கு ஆட்கள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது. முன்பின் சுன்னத்துகள் தொழுவதற்கு முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது அது அழியக்கூடியது, நிரந்தரமற்றது. உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. ஐஸ் கட்டியை போல. ஐஸ் கட்டி என்ன? நாம் ஐஸ் கட்டியை எடுத்து வெளியே வைத்தால் அப்படியே கரைஞ்சு விடும். அதனை பிரயோஜனமான இடத்துக்கு போட்டு விட்டால் அது பிரயோஜனப்படும். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கை நாம் எதில் வைத்தாலும் அது முடிந்துவிடும். ஒன்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும், இரண்டாவது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டுமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் தலையாய கடமையான இந்த தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். நேரத்துக்கு நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்கு செல்ல முடியாது, சொல்ல முடியாது. எப்படி என்றால், இது சீசன், அதனால தொழுகையை நான் பிற்படுத்தி சேர்த்து தொழுதேன் என்று சொல்ல முடியாது. இதனை உருவாக்கி தருகின்றவன் அல்லாஹ். தாயுடைய கர்ப்பத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த சீசன் தெரியுமா? அல்லது நாம் சிறிய வயதிலே இருக்கின்ற பொழுது நமக்கு இது விளங்கியதா? அல்லது நாம் ஏழையாக இருக்கின்ற பொழுது நமக்கு இது தெரியுமா? தெரியாது சகோதரர்களே. எப்பொழுது அல்லாஹ் செல்வங்களையும் எப்பொழுது அல்லாஹ் பரக்கத்துகளையும் தந்திருக்கிறானோ அப்பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு
படித்துக் கொடுக்க பார்க்கின்றோம். இதுதான் இந்த மனிதனுடைய நிலைமை. குர்ஆனும் அதனை தான் கூறுகிறது. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்க வேண்டாம். அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது அவனுக்கு இணையாக ஒன்றை ஆக்கிவிட வேண்டாம். இன்று நாம் பார்க்கிறோம், நான் தொழில் செய்தால்தான் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைத்தால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர்கள் அன்றாடம் தொழில் இல்லாமல் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்தையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மனித சமூகம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகையை யார் பேணுதலாக தொழுகின்றோமோ, நிச்சயமாக உலகத்திலே அல்லாஹு தாலா அவர்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான நிஅமத்துகளையும் கொடுக்கிறான். சூரா தாஹாவிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறான், நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு தொழும்படி நீங்கள் கட்டளையிடுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதிலே நிரந்தரமாக இருங்கள், பொறுமையோடு இருங்கள், நீங்களும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே நாங்கள் எந்த ஒரு தேவையையும் கேட்கவில்லை, உங்களிடத்திலே நாங்கள் எந்த ஒன்றையும் கேட்கவில்லை. தொழுகையை நிலைநாட்டுமாறுதான் கூறுகிறோமே தவிர வேற ஒன்றையும் நாங்கள் கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக, நாங்கள் தான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு இதனை எடுத்து நடந்த பயபக்தியாளர்களுக்கு தான் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. உங்களோட குடும்பத்துக்கு நீங்க தொழ ஏவுங்க. அதனாலதான் ஹுத்பாக்களிலே வசியத்து செய்கின்ற பொழுது முதற்கண் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்று கூறுவது. குடும்பத்தார்கள் இதனை கேட்பார்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இல்லை என்றால் இந்த வசியத் என்பது வெறும் விளையாட்டாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்துக்கு தொழ ஏவுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் நான் முதலாவது தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இல்ல அதுவும் பெரிய பாவமாக போய்த்திடும். ஏற்கனவே பாவம், தொழாமல் இருப்பது பெரும் பாவம். ஆனால் தொழாமல் இருந்து கொண்டு தொழுகைக்காக வேண்டி ஏறுவது ஆக பெரும் பாவம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் மனிதர்களுக்கு ஏவுகிறீர்கள், சொல்கிறீர்கள். கபர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவத்தால் ஆக பெரியது என்ன தெரியுமா? அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்க செய்யாதத மக்களுக்கு செய்ய சொல்வது, நல்ல விடயங்களை. இது சூரா ஸஃபிலே அல்லாஹு தஆலா 2வது 3வது வசனத்திலே கூறி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாம் தொழுகையை தொழ வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவ வேண்டும், பின்பு நம்முடைய ஊருக்கு தொழுகையை ஏவ வேண்டும், உபதேசங்கள் செய்ய வேண்டும். நாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பெருநாளுடைய தினம் அதற்கு பின்னால் வந்த தினங்களை கொஞ்சம் பாருங்க. 4 நாள், இந்த 4 நாட்களிலும் என்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, அதற்கு முன்னால் இந்த ஒரு மாதத்தில் என்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த தொழுகை வருவதற்கு முதலாவது காரணம் வீட்டிலே இருக்கக்கூடிய தலைகள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், பொறுப்புதாரிகள், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும், உம்மா வாப்பா, இவங்க என்ன செய்யணும் என்றா, குறைஞ்சது இரவு பகல் 24 மணி நேரத்துல குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய குடும்பத்தை ஒரு இடத்துக்கு எடுத்து சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லது ஏதாவது தூங்குவதற்கு முன்னால், எல்லோரும் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது இந்த தொழுகையை பற்றி, ரப்பை பற்றி, நபியை பற்றி ஏதாவது ஒரு வீட்டில் செய்திருக்கின்றோமா? செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவார்.
அதற்கு மாற்றமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறு நம்முடைய நிலைமைகள் செல்லுமாக இருந்தால் நம்முடைய சமூகத்திலே சிறந்த ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியாது, சிறந்த ஒரு வாலிபர்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால் தான் நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் இவ்வாறான நல்ல விடயங்கள் பேசப்பட வேண்டும். வட்டியை பற்றி, அதனுடைய பரிதாபமான பயங்கரமான நிலைமையை பற்றி பேசப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகையையும் ஜக்காத்தையும் இணைத்து ஏராளமான இடங்களில் கூறுகிறான். தொழுகையையும் வட்டியையும் சேர்த்து ஒரு இடத்தில் கூறுகிறான். நீங்க வட்டி எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்? அவ்வாறு நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஏழுமா? அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னும் உங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களை வட்டி அழித்து விடும் என்று கூறுகிறான். நாங்க என்ன சொல்கிறோம்? நொண்டி சாட்டுகள் எங்களுக்கு வேற யாரு தருவாங்க? உங்களை யாரு வேற யார்கிட்ட போய் கேட்க சொன்னது? அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்திலே கேளுங்கள், யாரிடத்திலும் என்று கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதர்களிடத்திலே கேட்டால் மனிதர்கள் கோபிப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் கோபிக்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த தொழுகையினுடைய விஷயத்துல பேணுதலாக இருந்தால் இவ்வாறான எல்லா மானக்கேடான விடயங்களையும் அல்லாஹ் இல்லாமாக்குவதாக குர்ஆனிலே கூறுகின்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை நிச்சயமாக தடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாங்க எல்லாரும் இன்றைக்கு பெரியோர் வாகனத்துல வந்தா அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் நினைக்கிற எனக்கு ஒரு கண்ணியம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், மானக்கேடான விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க. வட்டியோட தொடர்பா நீங்க எவ்வளவு பெரிய சொகுசாக இருந்தாலும் மானக்கேடான விடயங்களில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை அழிப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இதனை மறந்து விடுகிறோம். அருமையான சகோதரர்களே, இதுவெல்லாம் பேசிப்படாமல் சொல்லுவார்கள், என்ன பஜார்ல இதெல்லாம் பேசுறாங்க, யார் இருக்கிறாங்க? அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்வதற்கு பஜார் இருந்தாலும் சரி, அல்லது கிராமங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய விடயங்களை பகிரங்கமாக சொல்லியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். நாங்க எல்லாருக்காக வேண்டியும் இன்று சம்பாரிச்சு கொண்டிருக்கிறோம். தொலை டைம் இல்ல, ஓத டைம் இல்ல. குர்ஆனுடைய விஷயத்தை பாருங்க. நோன்பு காலத்துல குர்ஆனை தொட்டோம், தொடாமலும் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய கலாம் என்று நாம் நம்முடைய உள்ளத்திலே வழிகாட்டக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம் என்று சுமந்திருக்கிறோமே, இந்த கலாமை தொட்டு பார்ப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எங்க போய் கொண்டிருக்கிறீங்க? உலகம் அழிந்துவிடும். ஆரம்பத்தில் சொன்ன விடயம், இந்த அழிவு எங்களுடைய இன்னொருந்துக்கு ஆரம்பமாகிவிடும். அந்த ஆரம்பம் இந்த அழிவின் மூலமாக சிறந்ததாக மாற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்புற்று இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கைகள், ஒரு மனிதன் தொழுவதை கண்டால் ஈமான் உள்ளவன் என்று சொல்லுங்கள். பள்ளி வாயிலுக்கு சென்று வருபவனை கண்டால் ஈமான் உள்ளவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிலர்கள் சொல்லலாம், நான் தொழுகிறேன், வீட்டில தான் தொழுகிறேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் பள்ளி வாயிலுக்கு சென்று தொழும் தொழுகையை அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே சென்று தொழுகையை நிலைநாட்டுங்கள், அங்கே வேறு ஒன்றையும் அழைக்க வேண்டாம். சூரா ஜின்னிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் நிச்சயமாக
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், அங்கு சென்று நீங்கள் தொழுகை நிலை நாட்டுங்கள். அங்க வேற யாரையும் அங்க அழைக்கலாம். வீட்டில இருந்தா இன்னொரு என்ன விடயங்கள் எல்லாம் வந்துவிடும். அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். நாங்க எல்லாரும் மௌத்தாகிடுவோம். இன்றைக்கு பாருங்க, மௌத்தாகினாலும் கூட பள்ளி வாயிலுக்கு கொண்டு வரல, அங்கனைக்கே வச்சு தொழுறாங்க. நஜீஸ் இருக்கும், சொல்ல முடியாத எல்லா விடயங்களும் அங்கே காணப்படுகிறது. நாங்க பார்க்கிறோம். ஏதாவது ஒரு மஸ்ஜிதுக்கு கொண்டு சென்று தொழுகையை தொழுவீங்கள். ஜனாசாவை கொண்டு பள்ளி வாயிலுக்கு மலக்குமாருடைய சூபத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, தொழுகையுடைய விஷயத்துல அது என்ன தொழுகையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது ஃபர்லான தொழுகைகள், அல்லாஹ்வுடைய மாளிகையிலே தொழுவது. சுன்னத்தான தொழுகைகளை வேண்டுமானால் உங்களுடைய வீடுகளிலே ஒரு இடத்தை ஒதுக்கி தொழுது வாருங்கள். அதுவும் ஒரு சுன்னத்து. பெண்களுக்கு ஆக சிறந்த இடம் தொழுவதற்கு வீடுகள், ஆண்களுக்கு ஆக சிறந்த இடம் பள்ளிவாயில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்குது. ஜும்மால மாஷா அல்லாஹ் ஃபுல்லா பூர்த்தி ஆகுது. ஏனைய நேரங்கள்ல நாங்க பார்க்கிறோம், பெருநாள் தினம் அடுத்த நாள் பார்க்கின்ற பொழுது 6-7 பேர் தான் இருக்கிறோம். எல்லாரும் வீடுகள்ல தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்காக வேண்டி சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி ஆகிச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையுடைய அதான் சத்தம் கேட்டால் உடம்பெல்லாம் பூரித்து விடும், மஞ்சணித்து விடும். அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, இந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க வேண்டுமே, நான் பதில் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் என்னிடம் மீது கோபப்பட்டு விடுவானே என்றெல்லாம் பயந்தார்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய நிலைமைகள் அவ்வாறு என்றால், எந்த ஒன்றுமே தெரியாத, சரியாக குர்ஆனையே ஓதத் தெரியாத, கலிமாவையே சொல்லத் தெரியாத நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை தொழுவதற்கு தொழுகையினுடைய ஷர்த்துகள், தொழுகையினுடைய ஃபர்துகள், அதனுடைய ஹைஆத்தான சுன்னத்தான விடயங்கள், இவைகளை எல்லாம் தெரிந்தவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்குமே தவிர எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று இல்லை. அருமையான சகோதரரே, கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும், கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பற்றி முதலாவது என்ன கேட்கப்படும்? ஒரு கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனிடத்துல முதலாவது கேட்கப்படக்கூடிய விடயம், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியான்ட்டு முதலாவது கேட்கப்படும் தொழுகையை பற்றி. உங்களோட இதா சலுஹத், அது சீராக இருந்தால் மற்ற எல்லாமே சீராகிடும். அது சீர்கட்டு இருந்தால் எல்லாமே சீர்கட்டு விடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகுற நேரத்துல கூட அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னாங்க. தொழுகையை நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. ஒரு மனிதன் தொழுகையை பேணி பாதுகாப்பானாக இருந்தால் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். ஒரு மனிதன் சுபஹ் தொழுதவனாக இருந்தால் அவனுக்கு ஏசுவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். சுபஹ் தொழுத மனிதனை அடிப்பதை தடுத்தார்கள். சுபஹ் தொழுத மனிதனுக்கு இடையூறு செய்வதை தடுத்தார்கள். அவன் அல்லாஹ்வின் பொறுப்பிலே இருக்கிறான் என்று சொன்னார்கள். இன்று இவ்வளவு பெரிய கூட்டத்திலே எத்தனை நபர்கள் சுபஹை நாங்கள் தொழுதிருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, தொழுகையை விட்டுவிட்டால் உலகத்தில் நாங்கள் எவ்வளவு குளோன்கள், வாசனை திரவியங்கள் அடித்திட்டு வந்தாலும் கியாமத்துடைய நாளையிலே தொழுகையை விட்ட மனிதனை அவனை வேதனை செய்யப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லுஹர விட்ட அசர் மட்டுக்கு வேதனை செய்யப்படும். நீங்க நாங்க எல்லாம் சும்மா வாயால வேதனை 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 சொல்றோம். அப்படியான வேதனைண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. சூரத்துல் ஹாக்காவுல அவர் சொல்றாரு, தொழுதவர்களுடன் சேர்ந்து நான் தொழலன்றாரு. அவருக்கு எப்படியான வேதனை, நரகத்தில் அப்படியே போட்டு அந்த நெருப்புல அவரை சூடாக்கப்படும், சுடப்படும். அப்படியே சுட்டதன் பின்னால் அப்படியே உருகி வடிவாரு. குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. அப்படியே தோலெல்லாம் உருகி அப்படியே முள்ளு மட்டும் இருக்கும், எலும்புகள் மட்டும் இருக்கும்.
திருப்பி அல்லாஹு தாலா அப்படியே எடுத்து திருப்பி சதைகளை கொடுப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் வாய்க்கு பேசுவதற்கு இழுவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன உலகத்தினுடைய ஒரு நெருப்பு 99.99% உலகத்தில் இருக்கக்கூடிய நரக நெருப்பையும் இந்த நரக நெருப்பையும் உலக நெருப்பையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன நெருப்பு, இதையே எங்களுக்கு தாங்க முடியாது. அந்த நெருப்பை நாங்க எப்படி தாங்க போறோம்? அருமையான சகோதரர்களே, 40 வருஷம் தொலை தூரத்துக்கு முன்னால் அந்த சூடு வந்துடும். ஒரு மனிதன் 40 வருஷம் நடந்தா எவ்வளவு தூரம் தொலை தூரம் செல்வான். அதையும் விட அந்த நெருப்புடைய ஜுவாலை நரகத்தில் இருந்து வரும். அவ்வளவு பெரிய வேதனை எல்லாம் இருக்க, இந்த உலக அற்ப வாழ்க்கைக்காக வேண்டி, அற்ப சுகத்துக்காக வேண்டி நாங்க எங்கட வாழ்க்கையை சும்மா கழிச்சிட்டா எங்கட நிலைமை என்ன ஆகும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கியாமத்து நாள்ல எங்களுக்கு யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க. எங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. உலகத்தில் நாங்க செய்த நல்ல இபாதத்துகள் வரும். விட்டு சென்ற குழந்தைகள் அது சாலிகான குழந்தைகளாக இருந்தா துஆ செய்யும். அந்த குழந்தைகளுடைய துஆ எங்களுக்கு வரும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்களாக இருந்தா அந்த நண்பர்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல சுவர்க்கத்தினுடைய செல்லக்கூடிய அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துக்கு பொருந்தி கொண்ட ஒரு நண்பனை நாங்க தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில சொல்லுவான் அந்த நண்பன்ட்ட, உங்களோட நியமத்தை எல்லாம் சரியா பாப்பாரு. அந்த நண்பரு சுத்தி சுத்தி பாப்பாரு, என்னோட பள்ளிவாசல்ல தொழுத இந்த மனுஷனை காணலையே. சொல்லுவார் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்னுடைய நண்பன் ஒன்றாக இருந்தவன் காண இல்லையா அல்லாஹ், நரகத்தில் இருக்கிறான். காட்டப்படும். அல்லாஹ் கிட்ட சொல்லுவாரு, அவரை கொஞ்சம் எடுத்து எங்கள்கிட்ட தந்தா அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறான். அருமையான சகோதரர்களை, இதைத்தான் சொல்ற, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அதனாலதான் பெற்றோர்களுடைய நண்பர்களை, அவருடைய பிள்ளைகள் பெற்றோர் மௌத்தாகியதன் பின்னால் கண்ணியமாக அவர்களை நடத்த வேண்டும், அவர்களோடு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது போன்ற தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக தொழுது வரும் மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், ஈமானிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான். ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்கின்ற பொழுது சின்ன சின்ன பாவங்கள் அவர்களுக்கு நிகழுமாக இருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் உதுவின் மூலமாக மன்னிக்கின்றான். இந்த தொழுவதற்கு நாங்க எல்லாரும் தொழுகையினுடைய ஷர்த்துகள், ஃபர்துகள் இவைகளை பேணி அதனை மனதிலே கொண்டு உது செய்வதோ தொழுகைக்காக வருவதோ இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கடா, பள்ளிக்கு போனா ஒன்றும் தேவையில்ல, தொலைத்தான் போறீங்க, நீங்க தொழுதுட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு ஈமான், அமலே சாலிஹ், சாலிஹான அமல்கள் இவைகள் வேண்டுமாக இருந்தால் அவன் கொஞ்சம் பேணுதலாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய சகோதரர்கள் எப்படி வருகிறோம்? பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு பாடசாலை யூனிஃபார்ம், அவர்களுடைய அந்த சீருடைகளை அணிவித்து நாம் அனுப்புகிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது, தொழிலுக்கு செல்கின்ற பொழுது அதற்குரிய சீருடைகளை அணிவித்து செல்கின்றோம். ஏன் தொழுகைக்கு மட்டும் நினைத்த பிரகாரம் விடுத்துக்கிட்டு வருகிறோம்? நினைத்த பிரகாரம் சுஜூதுக்கு போனா பின்னால விளங்குது, பின்னால முன்சப்ல நிக்கிறாரு, பின்னால நின்றா அவருடைய டிஷர்ட்ல உள்ள அல்லது ஏதாவது ஒன்று வாசிச்சு பார்க்கிறோம். ஏன் இந்த அவல நிலை நம்முடைய சமூகத்தவர்களுக்கு? சில ஊர்களை நாம் நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் பாருங்க, சின்ன புள்ள கூட வெள்ளை உடுப்பு தான் உடுத்திக்குது. நம்முடைய நாட்டில் நாங்க பார்த்திக்கிறோம். எந்த ஒரு மனிதன்ட்டையும் தொப்பி இல்லாம இல்லை. இன்றைக்கு பாருங்க, ஒரு ஹைஆத்தான ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு, நம்முடைய சகோதரர்கள் தொப்பி போடுறதுல தலைமுடி கொஞ்சம் அவங்களுக்கு
ஏதோ ஆகிருமாம். தலைக்கு போட்டிருக்க ஜெல், அதனுடைய நிலைமை, அது ஹராமா ஹலாலா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்காவது காட்டுவதற்காக வேண்டி சைடெல்லாம் அப்படியே மொட்டை அடிச்சு நடுவுல முடிய மட்டும் வச்சு கொண்டு வந்து சுஜூது செய்கின்ற பொழுது, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அடுத்த மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு அடுத்த நேரம் வந்து அந்த இடத்துல தொழ முடியாது. ஏன்? ஏதோ ஒரு நாத்தம், வாசம் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்முடைய பள்ளி வாயிலே நடக்கிறது, சமூகத்திலே நடக்கிறது. யாருக்கு முன்னால நாங்க நிக்கிறோம்? என்ன கேவலம் இந்த உலகத்துல! 4 பேருக்கு முன்னால என்னைய குறை செஞ்சா என்ன நடக்க போகிறது? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அந்த கியாமத்தில் என்னை கேவலப்படுத்தினால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது. அழிந்து நாசமாக கூடிய இந்த உலகத்தில் ஒரு சின்ன கேவலத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. மார்க்கத்துக்காக வேண்டி என்றால் நம்முடைய ஈமான் எங்கு இருக்கிறது? காசா பகுதியை பாருங்கள். எத்தனை குழந்தைகள், சின்ன குழந்தை அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிக்கொண்டிருக்கிறது, அங்கே ஷஹீதாக்கப்படுகிறது. எத்தனை வாலிப பெண்கள், வாலிபர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே கலிமா சொல்லிக் கொண்டு இன்று ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உயர்தரமான கலிமா, இந்த மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதற்காக வேண்டி அங்கே அவர்கள் சியோனிசர்கள், அந்நியர்கள் தாக்கி அவர்களை சின்னாபின்னமாக்குகிறார்கள். தொழுகை நேரம் வருகிறது, தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். நாம் நன்றாக இருந்து கொண்டு நமக்கு தொழுவதற்கு முடியாது. வியாபாரம் என்றா அசருக்கு வரமாட்டார், மகரிபுக்கு ஓடி வாரார், வந்த உடனேயே செலாம் கொடுத்த உடனே ஓடிடுறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க மௌத்தா போனா எங்களை தூக்க யார் வருவா? நாங்க மௌத்தா போனா எந்த ஒரு பெரும் படித்தவர்கள் வரமாட்டார்கள், எந்த ஒரு வைத்தியர்கள் வரமாட்டார்கள், எந்த ஒரு பணக்காரர்களும் வரமாட்டார்கள். ஏதோ நாம் உதவி செய்த, அன்றாடம் தொழில் செய்யக்கூடிய, நமக்கு கீழால் தொழில் செய்யக்கூடிய 4-5 பேர்கள் அல்லது மௌலவிமார்கள் யாராவது வருவார்கள். இவர்கள் தான் எங்களை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆனா உலகத்துல கேவலமா நினைக்குது நாங்க அவங்களைத்தான். உலகத்துல கணக்கெடுக்காம இருக்கிறதோ அவங்களைத்தான். அவங்க தான் நாளைக்கு எங்களை தூக்கிட்டு போறாங்க. அதனால இந்த தொழுகையினுடைய விஷயத்துல நிதானமாக இருங்க. யாரையும் பத்தியும் குறைகள் பேசுறாதீங்க. என்ற ஆக பெரிய பாவம். தொழுதும் வேலை இல்லை, பள்ளிக்கு வந்தும் வேலை இல்லை, எல்லாம் அழிச்சு போய்த்துரும். அதனால குறைகள் கதைக்காதீங்க. மனிதன் குறையுடையவன், நிறைவுடையவன் இந்த உலகத்துல அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே அந்த அல்லாஹுக்காக வேண்டி நீங்க உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க. குடும்பங்கள்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றா அல்லாஹ்வுடைய கட்டளையை நேரத்துக்கு நிலைநாட்டுங்கள். இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த தொழுகை இருக்கிறது, இது மனிதர்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நினைத்த நேரத்தில் அதனை செய்ய முடியாது. குர்ஆனுடைய வசனம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சென்ற காலம் சென்று விட்டது, வரும் காலங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிய போற காலம். உலகம் அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் சின்ன பின்னப்படுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஏனைய நாடுகளில் இருந்தாலும் சரி, நம்முடைய நாட்டில் இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு இடம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மூமின்களுக்கும். வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன். அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள், முனாஃபிக்கி தனமாக நடப்பவர்கள் அவங்க விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் நாங்க கேட்டா நிச்சயமாக தருவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகம் வைத்துக் கொண்டு யாரும் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருக்கும் வரை அல்லாஹ் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையை தொழுகையின் மூலமாக அலங்கரிப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையில வேலை செய்கிறவர்களை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து போறவர்களுடைய அதிகமாக தொடர்புகள் வைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையை விட்டு தூரமாக இருப்பவர்களை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அழைப்போம்.
அல்லாஹ்வுடைய கலாமை ஓத வைப்போம், அல்லாஹ்வுடைய கலாமை சிந்திக்க வைப்போம், அல்லாஹ்வுடைய திக்ருகள் தியானங்களிலே ஈடுபட வைப்போம். யார் எதனை செய்தாலும், எவன் எதனை பித்அத் என்று சொன்னாலும், குர்ஆனை ஓதி கொடுப்பது பித்அத் கிடையாது, திக்ர் செய்வது பித்அத் கிடையாது, அல்லாஹ்வை வணங்குவது பித்அத் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அணுகுவோம். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். இல்லை என்றால் குடும்பங்களிலே நம்முடைய கண்ணியங்களை அல்லாஹ் எடுத்து விடுவான். மனைவியிடத்திலே ஒரு கணவனுக்கு கண்ணியம் இருக்காது, கணவனிடத்திலே மனைவியை காட்ட முடியாது. இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். இந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்னால் நம்முடைய நிலைமைகளை சீராக்குவோம், அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இறைவா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஒன்றுமே தெரியாதவள் உன்னிடத்திலே கையெந்திருக்கிறோம் ரஹ்மானே. அனைத்தையும் தெரிந்த ரப்புல் ஆலமீன் நீதான் யா அல்லாஹ். எமக்கு ஏற்பட்டிருக்கும் ஏற்பட இருக்கும் பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்குவாயாக. நமது நாட்டிலே நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக. அந்த காசா மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவருடைய நகரத்தை அவர்களுக்கு ஒப்படைப்பாயாக. அந்நிய சியோனிஸ்டர்கள் பிடித்திருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத் பொருந்திய மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே சென்று தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தருவாயாக. அங்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக, அந்த மக்களுக்கும் கொடுப்பாயாக. கேட்ட துஆவை என்னுடைய தனிப்பெரும் கிருபை என்பது நான் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.